ஜீவ சுவாச ஆசீர்வாத சபை வழங்கும் இன்று ஒரு நற்செய்தி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். கரங்களை தட்டி உற்சாகமாக இந்த வேளையிலும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து போகலாம். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வேத வசனத்திலே வாசிக்கிற போது ஆண்டவர் யோசுவாவினிடத்திலே பேசுகிற ஒரு காரியம், அவருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிற போது ஆண்டவர் சொன்னார், நான் மோசேயோடு கூட இருந்தது போல. ஆண்டவர் மோசேயோடு கூட எப்படி இருந்தாரோ அப்படியே யோசுவாவோடும் கூட இருப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறே உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், மகனே மகளே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நம்மோடு கூட இருக்கிற தேவன் எந்த சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். கைகளை வைத்து ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு நடுவிலே கடந்து போகிற போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், சகல இஸ்ரவேலரும் காணும்படியாய். ஏதோ ரகசியமா செய்ய மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிற போது, நம்மை உயர்த்துகிற போது, நம்மை மேன்மைப்படுத்துகிற போது அது ஏதோ ஒரு ரகசியமாய் நடக்கிற நிகழ்வு அல்ல. ஆண்டவர் சொன்னார், வெளியரங்கமாய் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, எல்லா ஜனங்களும் காணும்படியாய். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்கள் இந்த இடத்துல இருந்தாலும் என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்துவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அநேக சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போகிறோம். உடைக்கப்பட்டு, உருக்குலைக்கப்பட்டு, உதாசீனப்படுத்தப்பட்டு, ஒன்றுமில்லாதவர்களைப் போல ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் தள்ளப்பட்டு, கைவிடப்பட்டு, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருப்பீர்களானால் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருப்பேன் மகளே, நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, எல்லா சூழ்நிலைகளுக்கு நடுவிலும் ஆண்டவர் என்ன செய்வாரா, தம்முடைய ஜனங்களை மேன்மைப்படுத்துவார். சூழ்நிலைகளை கண்டு பயப்படுகிறோம், காரியங்களை கண்டு பயப்படுகிறோம். இவைகளை எப்படி சாதிக்க போகிறோம், எப்படி செய்ய போகிறோம்? அநேக நேரங்களில் அப்படித்தான் நாம் இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, எந்த சூழ்நிலைகளுக்கு நடுவிலோ நம்மோடு கூட இருக்கிற ஒரு தெய்வம். ஆண்டவர் இங்கே யோசுவாவினிடத்திலே பேசுகிற போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னால், நான் மோசேயோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன். இங்கே யோசுவாவினுடைய நிலைமை என்ன? ஒரு புதிய தலைமைக்குள்ளாக அவன் கடந்து போனான். ஒரு பெரிய பொறுப்பு அன்றைக்கு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு புதிய தலைமை தாங்கி நடத்துகிற வேலை கொடுக்கப்பட்டிருந்தது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒருவேளை இந்த காலை வேளையில ஒரு புதிய பொறுப்புக்குள்ளாய் கடந்து போவீர்களானால், ஒரு புதிய கடமைக்குள்ளாய் நீங்கள் கடந்து போவீர்களானால், உன்னை தலைமை தாங்கி நடத்துகிற ஒரு நிலைமைக்குள்ளாய் கடந்து போவீர்களானால், யோசுவா ஒருவேளை யோசித்திருப்பான், ஆண்டவரே, இந்த லட்சம் ஜனங்களை நான் எப்படி நடத்தி கொண்டு போக முடியும்? இன்னைக்கு அநேக சகோதரிகளுடைய வாழ்க்கையில பார்க்கிற போது, ஒரு குடும்பத்துக்குள்ளாக திருமணமாகி முதலாக ஒரு வீட்டுக்குள்ளாக போகிற போது அப்படித்தான் உடைந்து போகிறார்கள். சில வீடுகளை பார்க்கிற போது அப்படியே நடுங்குகிறார்கள். ஐயோ, இந்த வீட்டுக்குள்ளே போய் நான் எப்படி வாழ்க்கையை நடத்த போகிறேன், இந்த ஆட்களை நான் எப்படி சமாளிக்க போகிறேன், இந்த வாழ்க்கை எப்படி இருக்க அநேக சூழ்நிலைகள் பயம் நிறைந்ததாய். என்று சொன்னா அடுத்து என்ன சம்பவிக்கும், இருக்கிற ஆட்கள் எப்படிப்பட்டவர்கள், ஒன்றும் தெரியாத நிலைமைகளுக்குள்ளாய் பல நேரங்களிலே கடந்து போகிறோம்.
அப்படி திருமண வாழ்க்கையில முதலாக அந்த வீடுகளுக்குள்ளாய் போகிற போது அந்த ஜனங்களுக்குள்ளாக இருக்கிற ஒரு பயத்தை போல, ஒரு நடுக்கத்தை போல, ஒரு அலுவலகத்தில் ஒரு பெரிய பொறுப்புகளை எடுக்கிற போது அப்படித்தான் நடுங்கி போகிறார்கள். இந்த அலுவலகத்தை எப்படி நடத்த போகிறோம், இந்த காரியங்களை எப்படி சாதிக்க போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ஒரு புதிய பொறுப்புகளை எடுக்கிற போது பல நேரங்களிலே சோர்ந்து போகிறோம், பல நேரங்களிலே பயந்து நிற்கிறோம். இங்கே சொல்லுகிறது, யோசுவா அப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போனான். சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படியாய் தேவன் நம்மோடு கூட இருப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். எப்படி இருப்பாரா? மோசேயோடு கூட இருந்தது போல. மோசேயோடு கூட முகமுகமாய் பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயினுடைய ஒவ்வொரு காரியத்துக்கு ஆண்டவர் பதில் செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மோசேயோடு கூட இருந்தது போல கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த இடத்துல நம்ம பேரை போட்டு வாசிக்கணும், கர்த்தர் என்னை நோக்கி. அல்லேலூயா. நீ பயப்படாதே. சூழ்நிலைகளுக்கு நடுவிலே பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் கண்களுக்கு முன்பதாக. அந்த ஜனங்களுடைய கண்கள் எப்படிப்பட்டது? கர்த்தருக்கு மகிமை. யோபு சொல்லுகிற போது, யோபு 16:9 எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் எப்படி பார்க்கிறாங்களா? சத்துரு கொடுமையாய் பார்க்கிறது போல பார்க்கிற கண்கள். சில ஆட்கள்லாம் பார்வையிலே ஆளை என்ன செய்திருவான்? இல்லாம போக பண்ணிடுவான் பார்வையிலே. அதனால வேதம் சொல்லுகிறது, கஞ்சாடை காட்டி நோவு உண்டாக்குகிறார்களாம். கஞ்சாடையில் என்ன செஞ்சிருவான்? வலி எடுக்க வச்சிருவான், வேதனை எடுக்க வைத்துருவான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கண்கள் எப்படிப்பட்டவைகள்? பல நேரங்களிலே ஏளனமாய் பார்க்கிற கண்கள். அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவை பார்க்கிற போது அப்படிதான் பார்த்திருப்பான், ஏளனமா பார்த்திருப்பான். யார் இவன்? நம்மை நடத்துகிறதுக்கு யார் இவன்? அநேக நேரங்களில் ஏளனமாய் பார்க்கப்படுகிறோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேகரை கேட்கிற போது சில காரியங்களுக்காய், பிரச்சனைகளுக்காய் பேச வருகிறவர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க, ஏளனமாய் எங்களை பார்க்கிறார்கள் என்று சொன்னா ஒன்றும் இல்லை. குடும்பத்தில் தேவையானவைகள் இல்லை, போராடி கொண்டு இருக்கிறோம், பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். குடும்பத்தை நடத்துகிறதுல எப்படி நடத்துகிறதுன்னே தெரியல. தேவனுக்கு மகிமை. ஒரு நாள் என்ன செய்கிறோம்? ஏளனமாய் பார்க்கிற ஆட்களுக்கு மத்தியில் அது ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாத மகளே, எந்த கண்கள் உன்னை ஏளனமாய் பார்த்து கொண்டு இருக்கிறதோ அந்த கண்களுக்கு முன்பதாய் உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏளனமாய் பார்க்கிற கண்கள். அந்த கண்கள் எப்படிப்பட்டவைகளா? கர்த்தருக்கு மகிமை. எப்போதும் குறைவுகளை மாத்திரம் பார்க்கிறவர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நீங்க வாசிப்பீர்களானால் வேதம் முழுவதும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. மோசே போராடி அவர்களை தூக்கி கொண்டு வந்தபோது அந்த ஜனங்கள் மோசேயின் இடத்திலே குறைகளை மாத்திரம் பார்த்து கொண்டு இருந்தார்கள். எதை தொட்டாலும் குறை, எதை செய்தாலும் குறை, என்ன நடத்தினாலும் குறை. மோசே ஒருவனுக்கு தான் தெரியும், ராத்திரி பகலாய் தேவ சமூகத்திலே அழுது கிடக்கிற அனுபவங்கள். வேதம் சொல்லுகிறது, 40 நாள் அப்பம் புசியாமலோ தண்ணீர் குடியாமலோ மோசே தேவனுடைய சமூகத்திலே படுத்து அழுது கண்ணீர் விட்டு கொண்டு இருக்கிறான். கீழே இறங்கி வந்தா இந்த ஜனங்கள்லாம் சொல்லுது, நாங்க பேசாம எகிப்தில் இருந்திருப்போம், வாருங்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோன்னு சொன்ன போது மோசே எப்படி உடைந்து போயிருப்பான் தெரியுமா? குறை சொல்லுகிற போது அப்படியே உடைந்து போகிறார்கள். குறைகளை பார்க்கிற கண்கள் என்ன நல்லது ஒன்றும் தெரியாது, நல்ல காரியங்கள் ஒன்று என்ன செய்கிறதில்லை, பார்க்கிறதில்லை. எத்தனையோ புருஷன்மார் போராடுகிறார்கள், உழைக்கிறான், பிரயாசப்படுகிறான், வெளியே போய் என்ன வேலை செய்யறான்னு கூட தெரியாது. ஓடி ஓடி உழைத்து சம்பாதித்து அநேக நேரங்களில் பணத்தை மாத்திரம் பார்க்கிற சகோதரிகளப்போ அந்த கணவன்மார் உடைந்து போகிறான். ஐயோ, இந்த குடும்பத்துக்காக நான் எவ்வளவாய் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறேன். ஓடுகிற ஓட்டத்தை ஜனங்கள் பல நேரங்களிலே மறந்து போகிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, குறைகளை மாத்திரம் பார்க்கிற கண்கள். குறைகளை பார்க்கிற கண்கள், கொடுமையாய் பார்க்கிற கண்கள். தேவனுக்கு மகிமுண்டாட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் எப்படி பார்த்தாலும் அந்த கண்களுக்கு நடுவே கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைப்பான். ஆண்டவருடைய வார்த்தை அங்கே யோசுவாவுக்கு வருகிறது, நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன். எரிச்சலாம் பார்க்கிற ஆட்கள், கர்த்தருக்கு மகிமுண்டா. உலகத்து மனிதர்கள் சொல்லுகிற போது சொல்லுகிறான், எகத்தாளமாய் பார்க்கிறவர்கள். இவனால என்ன செய்ய முடியும், என்ன சாதித்து விட முடியும், எவைகளை நடத்தி விட முடியும். தேவனுக்கு மகிமுண்டாடு. யார் எப்படி பார்த்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், மேன்மையான அந்த அனுபவங்கள் பாருங்க. யாருக்கு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவாவை பார்த்து நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன்.
ஒரு புதிய பொறுப்புகளை எடுப்பீர்களானால் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அது ஊழியத்திலே ஒரு பொறுப்பை எடுத்தாலும் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உடன் உழைக்கிறவர்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். எந்த பொறுப்புகள் எடுத்தாலும் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் சொன்னார், இந்த ஜனங்களுக்கு நடுவே தேவனுக்கு மகிமை உண்டான கர்த்தர் நம்ம அப்படி மேன்மையாய் வைப்பார். ஊழியங்களிலே கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். உங்கள் ஊரிலே கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஒரு குடும்பத்திலே நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் குடும்பத்திலே இருக்கிறவர்களுக்கு நடுவிலே கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைப்பார். ஆண்டவருக்கு மகிமை உண்டான குறை சொல்லுகிற ஆட்கள், குற்றம் பார்க்கிற ஆட்கள், அந்த கண்கள் எல்லாம் வெக்கப்பட்டு போகும்படியாய் கர்த்தர் நம்மை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். தேவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஒருவேளை சூழ்நிலைகளை பார்க்கிற போது ஆண்டவரே, இவைகளை எப்படி நாங்கள் சாதிக்க போகிறோம், எப்படி இவைகளை எல்லாம் நாங்கள் சந்திக்க போகிறோம், எப்படி இவைகளின் மேலெல்லாம் ஒரு ஜெயத்தை எடுக்க போகிறோம் என்று கலக்கத்தோடு நடுக்கத்தோடு கூட இந்த வேளையில் இந்த இடத்துல இருப்பார்களானா, ஆண்டவரே நீர் மாறாதவே, மகிமையாய் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறவே, அவனோடு கூட இருப்பேன்னு சொன்னவே, இன்றைக்கும் ஆண்டவரே இந்த சத்தம் கேட்கிற ஒவ்வொருவரோடும் கூட தேவன் இருக்கும்படி செபிக்கிறோம். சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரை உருவாக்குவீராக. ஆண்டவரே சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படியாய் ஒவ்வொருவரை தேவன் உருமாற்றுவீராக. ஆண்டவரே சூழ்நிலைகளை மேற்கொள்ளும்படியாய் ஒவ்வொருவரோடும் கூட ஆண்டவரே நீர் இணைந்து கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே, ஏளனமாய் பார்க்கப்பட்ட இடத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு சூழ்நிலைகளை மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மேன்மையாய் வைப்பேன்னு சொன்னீரே ஆண்டவரே, ஓ மேன்மையாய் இருக்கிறதற்கு ஆண்டவரே அப்பா இவைகள் எல்லாம் தடையாய் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினால் இப்பொழுது அவைகள் மாறட்டும். ஆண்டவரே ஏளனமாய் பார்க்கிற இடங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குறைவுகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறட்டும். ஓ பலவீனங்களின் நிமித்தம், வியாதிகளின் நிமித்தம், குறைவுகளின் நிமித்தம் ஆண்டவரே பிள்ளை இல்லை என்கிறது நிமித்தம், ஆண்டவரே எத்தனையோ சூழ்நிலைகளுக்குள்ளாய் கடந்து போகிறது நிமித்தம், ஆண்டவரே ஏளனமாய் அவமானமாய் பார்க்கப்படுகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு அற்புதங்கள் நடப்பதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தையின்படியாய் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொருவரும் தாங்கள் இருக்கிற இடத்திலே, வேலை ஸ்தலத்திலே, வியாபார ஸ்தலத்திலே ஆண்டவரே தேவனாலே மேன்மையாய் வைக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் அப்படி ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தினால் அப்படி ஜெபிக்கிறோம். எங்கள் தேவன் அப்படி அற்புதங்களை செய்ததற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் முகவரி ஜீவஸ்வாசம் ஆசீர்வாத சபை, பிரெத் ஆஃப் லைஃப் பிளெஸிங் சர்ச், எண் 7A கங்கா தெரு, அண்ணா நகர், பம்மல், சென்னை 600075, தென்னிந்தியா. தொலைபேசி எண் 9416169698 மற்றும் 904363939378. இஸ்ரேல் ஜவஹர் @gmail.com. கிளை சபைகள் ஜீவஸ்வாசம் ஆசீர்வாத சபை, ராகவா நகர், 2வது தெரு, கோவிலம்பாக்கம், சென்னை. ஜீவஸ்வாச ஆசீர்வாத சபை, மணலப்பாடி, செஞ்சி. மாலை நேர வேதாகம கல்லூரி, நேரம் மாலை 6:30 மணி முதல் 8:30 மணி வரை. நாள் திங்கள் மற்றும் செவ்வாய். இடம் ஜீவஸ்வாச ஆசீர்வாத சபை, அண்ணா நகர், பம்மல், சென்னை. ஞாயிறு ஆராதனை காலை 8 மணி முதல் 10:30 வரை. வெள்ளிக்கிழமை சிறப்பு உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் நடைபெறும்.